நம்ம சண்முகத்த காணோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம சண்பகவல்லி இருந்துட்டு, இப்போ சண்முகத்த என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அதுவும் இல்லாம நம்ம அண்ணத்தோட கழுத்த புடிச்சு நெரிக்கிற அளவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணன் அவ்ளோ தூரம் சொல்றாங்க. அதாவது இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது நாங்க தான். அதுவும் இல்லாம இப்போ மாமாவ கடத்திருக்கிறது இந்த ரம்யா தான் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவ்ளோ தெளிவா, அவ்ளோ டீட்டெயிலா சொன்னாங்க. ஆனாலுமே நம்ம ரம்யா தான் இது எல்லாத்தையுமே பண்ணது. அதாவது அண்ணன் தான் பண்ணது அப்படிங்கிற மாரி சொல்லி, அண்ணத்தையே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே தவிர, இந்த ரம்யா பக்கம் இந்த சரவணனும், அதே மாதிரி இந்த அ செண்பகவல்லி 2 பேருமே திரும்பவே மாட்றாங்க. அதுவும் இல்லாம இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அண்ணத்து மேல தான் பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது எல்லாமே பின்னாடி தான் தெரிய வருது. நம்ம அண்ணமும் கார்த்திக் எப்படியாச்சும் நம்ம சண்முகைய காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே அவ்ளோ போராடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு அவரு மீண்டு வந்ததே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா, அத்தன ரவுடிங்க அவ்ளோ பல்கா இருந்தாங்க. அவங்களையும் அடிச்சு போட்டு தப்பிச்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது தன்னோட அப்பாவான சண்முகத்த எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செண்பகவல்லிய இந்த ரம்யா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் தான் இது எல்லாத்தையுமே பண்றது. அண்ணன் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனாலுமே இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வரும்போது தான் இந்த செண்பகவல்லிக்கு உண்மையிலேயே என்ன முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்குவான். அதாவது அண்ணமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம சண்முகமா இருந்தாலும் சரி, கார்த்திக் இவங்க எல்லாருமே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில சண்முகையா இங்க வந்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த ரம்யா இந்த மாரி ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணா. இவ பல அதாவது இதுக்கு முன்னாடி நெறைய வேல பார்த்துருக்கா. பட் இருந்தாலும் இப்போ சண்முகத்த கொல்றதுக்காக துணிஞ்சு, சண்முகத்த கொல்லவும் சொல்லிறா. இது உண்மையிலேயே இப்போ அண்ணத்துக்கும், அதே மாதிரி நம்ம கார்த்திக்குக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, இப்போ சண்முகம் மட்டும் காப்பாத்தப்பட்டுட்டாரு. இவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ரம்யா ஜெயிலுக்கு போய் ஆகணும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நம்ம சண்முகையாவ கொல்ல சொல்லிறாங்க. ஆனா, நம்ம அண்ணமும் அதே மாரி கார்த்திக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுலருந்து கொஞ்சம் கூட வெளிய வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படியாச்சும் நம்ம சண்முகத்த காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. அதே மாதிரி எப்படி ஒரு வழியா சண்முகத்த காப்பாத்தி இப்போ இதுல அதாவது ஹாஸ்பிட்டல்ல அவங்க உட்கார வச்சுட்டாங்க. உண்மையிலேயே எல்லாமே அடுத்தடுத்து நல்லபடியா நடந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ செண்பகவல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயி இப்போ சண்முகத்த பார்த்து பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதாவது "உனக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. உன்னை யாரு கடத்துனது? எதுக்காக கடத்துனாங்க? இந்த அண்ணன் தானே கடத்துனா? உண்மைய சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. செண்பகவல்லி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ உண்மையிலேயே மூளையோட தான் பேசிக்கிட்டு இருக்கியா என்னன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அதாவது நீ இத்தன நாள் தலையில தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரம்யா தான் என்ன கடத்தி கொலை பண்ண பார்த்தது. அதுவும் இல்லாம என் அதாவது அண்ணன் தான் என்ன காப்பாத்துறதுக்காக அவ்ளோ போராடி ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு என்ன காப்பாத்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அண்ணன் தான் முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்போது அண்ணத்து மேல இப்படி ஒரு பழிய சுமத்துறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ நம்ம அ சண்முகம் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ எல்லா உண்மையுமே செண்பகவல்லிக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி செண்பகவல்லியே இப்போ அந்த அ ரம்யாவ போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம போலீஸ் கைதும் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ அ செண்பகவல்லி "என்ன மன்னிச்சிருங்க. நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்ப தான் தெரிய வருது. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி உங்கள கோவமா பேசியிருக்கேன், திட்டியிருக்கேன். ஆனா நீங்க எங்கள விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாரி நான் ஒரு நாளும் நெனச்சதே கிடையாது. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்னால என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி எனக்கு கை காலே ஓடல. உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சண்முகையா "இங்க பாரு செண்பகம், நான் சொல்றத முதல்ல கேளு. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரம்யா தான். அதே மாதிரி அண்ணத்து மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அண்ணன் எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணிட்டு இருக்கா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறியோ, இல்ல நன்றி சொல்றியோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா முதல்ல அண்ணத்துக்கிட்ட போய் இந்த நன்றி, மன்னிப்பு இது எல்லாத்தையுமே சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம சண்முகையா சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம சண்முகையாவ
காப்பாத்துனதே ரொம்ப நல்ல விஷயம் அப்டின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து திருன்னு முழிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ரம்யா வந்து லேசுப்பட்டவ இல்ல. கொஞ்சம் விட்டிருந்தா வந்து இந்நேரத்துக்கு சண்முகத்த போட்டு தீர்த்து கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சரியான நேரத்துல மாஸ் என்ட்ரி குடுத்ததுனால தான் அவரோட உயிர காப்பாத்த முடிஞ்சது. இது எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து வந்து இந்த ரம்யாவுக்கு இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரம்யா இருந்துட்டு அவ்ளோ பாடுபட்டா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த பண்ணிடலாம். எப்படியாச்சும் இது எல்லாமே நடந்துரும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா கடைசியில இப்படியெல்லாம் ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து வந்து எல்லாமே ரம்யாவுக்கு எதிராவே நடந்து கடைசியில ரம்யா ஜெயிலுக்கு போகும்படி ஆயிடுது. நம்ம அண்ணன் அதே மாதிரி கார்த்திக் இவங்க 2 பேரும் ரம்யாவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம அண்ணன் இருந்துட்டு இந்த மாரி நான் என்னோட தப்ப வந்து உணர்ந்துடுறேன். அதாவது உன்கிட்ட சவால் விட்டது தப்பு தான். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நீ தான் ஜெயிச்ச அப்படிங்கிற மாரி சொல்லி கொஞ்சம் வந்து விட்டு குடுத்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரம்யா என்ன பண்ணியிருக்கணும், அமைதியா வந்து அப்படியே விட்டு குடுத்து போயிருக்கணும். அப்படி இல்லாம இங்க அவ்ளோ ஆட்டம் ஆடுனதுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. கடைசியில செண்பகவல்லியே இந்த ரம்யாவ போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி இப்போ ஜெயிலுக்கு அனுப்பி விடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.